ரெபலோட புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிட்டு மார்ச் 22 மூவி ரிலீஸ் ஆகும். நிவின் பாலியோட மலையாளி ஃபிலிம் இந்தியா மே 1 ரிலீஸ் ஆக போகுது. முசாசி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு வெப்பம் குளிர் மழை படத்துக்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இனிமேல் சாங்கோட டீசர் நாளைக்கு வரப்போகுது. இது அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. சுழல் 2 நேத்துக்கு நைட்டு அமேசான் பிரைம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சு பல மாசம் ஆகுது. ஸோ சீக்கிரமே ரிலீஸ் அப்டேட் வந்துடும். காந்தாரா 2 மூவில ருக்மிணி வசந்த நடிக்க வைக்க டாக்ஸ் போறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆண்ட்ரியாவோட அடுத்த படத்துக்கான டைட்டில் மனுஷி கோபி நயனார் டைரக்ஷன்ல இளையராஜா மியூசிக் பண்றாரு. வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்றாரு. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ராம்சரனோட RC-16 பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. உப்பேனா அடுத்த புச்சிபாபு டைரக்ஷன்ல ராம்சரண் ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. AR ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. கார்த்தி 26ஓட OTT ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. இளையராஜாவோட பயோபிக் மூவிக்கான அப்டேட் இன்னைக்கு வந்துட்டு அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல தனுஷ் இளையராஜாவா நடிக்க போறாரு. தளபதி இப்ப ரீசெண்டா கேரளா போயிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். அங்க உள்ள ஃபேன்ஸ் கிட்ட தளபதி மலையாளத்திலே பேசியிருக்காரு. அந்த வீடியோ ட்விட்டர்ல பயங்கரமா வைரல் ஆகுது. கேரளாவில இருந்து நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க. நம்ம பசங்க யாராச்சும் அங்க இருந்தீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப கேரளாவில போகுது. அடுத்து வேட்டையனுக்கான ஷூட்டிங்கும் கேரளாவில போறதா ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் திருவனந்தபுரம்ல தான் போகும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது உண்மையாகும் பட்சத்துல ரஜினி விஜய் மீட் பண்ணிப்பாங்களா? அந்த போட்டோஸ் வருமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்ப வந்திருக்கு. என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். சூர்யா 43 போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு அபிஷியலாவே அவங்க சொல்லிட்டாங்க. நேத்து நானும் சொல்லிருப்பேன். சோ அந்த படத்துக்கு கொடுத்த டேட்ல ரவிக்குமார் படம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமான இப்ப டாக்ஸ் போகுது. இந்த படம் பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சூர்யா இந்த மூவில சயின்டிஸ்டா நடிக்க போறாரு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த மாசம் எண்டில அடுத்த மாசம் வர வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. கங்குவா ஜாப்பனீஸ்ல வருமானு கேக்குறீங்க. 38 லாங்குவேஜ்ங்கிறப்போ ஜாப்பனீஸும் இருக்கும். ஆனா இந்த 38 லாங்குவேஜ்ல ஒரு பெரிய குழப்பத்தை ஸ்டூடியோ கிரீன் இப்ப கிளப்பி விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 10 லாங்குவேஜ் பிளஸ் 3Dன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா நேத்து வந்த டீசர்ல 38 குளோபல் லாங்குவேஜ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ 38 லாங்குவேஜ் தியேட்டருக்குள்ள வருமானு ஒரு பெரிய கேள்வி இப்ப எழுந்திருக்கு. முன்னாடி தனஜயன் ஒரு இன்டர்வியூல பேசும்போது 10 லாங்குவேஜ் தியேட்டருக்கு 38 லாங்குவேஜ் ஓடிட்டுங்கிற மாதிரி ஓரளவுக்கு ரிவீல் ஆச்சு. ஆனா இப்ப அதை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கான பதில் திரும்ப அவங்க சொன்னாதான் தெரியும். தி கோட் டீசர் அப்டேட்டை கேக்குறீங்க. அதுக்கான அப்டேட் இப்ப வருமாங்கிறது டவுட் தான். நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். கங்குவா அடுத்த வருஷம் தான் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். படம் இந்த வருஷம் வந்துடும். சிவராஜ்குமாரோட தமிழ் மூவிக்கான அப்டேட்டை கேக்குறீங்க. ஒரு சில படம் இப்ப ஒரு அடுத்து தமிழ்ல பண்ண போறாரு. அதுக்கான அப்டேட்டும் சீக்கிரமா வரப்போகுது. விடாமுடிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டா அஜித் ஏன் பைக் ட்ரிப் போனாருன்னு கேக்குறீங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக லேட் ஆகும் போலன்னு தான் அவர் பைக் எடுத்துட்டு ட்ரிப்புக்கு போயிட்டாரு போல. தெலுங்கு, கன்னட, ஹிந்தி சினிமால எல்லாம் இந்த வருஷத்துக்கு பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்துருச்சா இல்ல தமிழ் சினிமா மாதிரி இன்னும் வரலையான்னு கேக்குறீங்க. ஹிந்தில ஃபைட்டர் ஹிட் ஆயிருக்கு. ஆனா அது பிளாக் பஸ்டர் இல்ல, ஹிட் தான். மத்த லாங்குவேஜ் தமிழ் மாதிரி தான். மலையாள சினிமா மட்டும்தான் இப்போதைக்கு ஹிட் மேல ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேக்குறீங்க. கங்குவா 1000 கோடி பண்ணுமானே. 38 லாங்குவேஜ் தியேட்டருக்குள்ள வந்தா பண்ண வாய்ப்பு அதிகம். கங்குவா சேட்டலைட்டை யாரு வாங்க சான்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்க. சன் டிவி வாங்க சான்ஸ் அதிகம். STR 48 அப்டேட் கேக்குறீங்க. இந்த படம் பத்தி இப்போதைக்கு பெருசா ஒன்னும் அப்டேட் இல்ல. ஷூட்டிங் சீக்கிரமா ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். கங்குவால 2 சூர்யாவான்னு கேக்குறீங்க. ஆமா, ஒன்னு பிரசன்ட் ஒன்னு பாஸ்ட். இது போக இன்னும் நிறைய கெட்டப்பு சூர்யாவுக்கு மூவிக்குள்ள இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. நேத்து நான் அருவா படம் டிராப்னு சொல்லிருப்பேன். இப்ப ஒருத்தர் அருவா டிராப் இல்லன்னு சொல்லிருக்காரு. அருவா படம் டிராப் தான் ஹரிய ஒத்துக்கிட்டாரு. சோ படம் டிராப் தான். கங்குவா டீசர்ல சூர்யா பெருமாச்சுன்னு கத்துவார்ல, அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது யாரு என்னன்னு எனக்கும் புரியல. ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் படத்தை உள்ள போய் டீகோட் பண்ண வேணாம். ஏன்னா டீகோட் பண்ண படத்துக்கான எதிர்பார்ப்பு ஓவரா எகுரும். அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தா கூட நல்லா இல்லாத மாதிரி தோணும். டெவில் படம் நேத்து நான் பார்த்தேன். அதோட கிளைமேக்ஸ் எனக்கு புரியல. அதை பத்தி சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 டெவில் படம் இருக்கு, எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்ல ஒன்னு இருக்கு, இன்னொன்னு தெலுங்கா கன்னடமானு தெரியல. அதுல ஒன்னு இருக்கு, எதுன்னு சொல்லுங்க. ஷாங்சி பார்ட் 2 வருமானு கேக்குறீங்க. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். எம்மகன் ஹிட்டா ஃபிளாப்பானு கேக்குறீங்க. இது ஹிட் தான். பந்தரா மூவிக்கான OTT அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த படம் போன வருஷமே ரிலீஸ் ஆயிட்டு. ஆனா OTT அப்டேட் ஏன் இன்னும் வரலான்னு தெரியல. நான் வந்தா சொல்றேன். அண்ட் இந்த 2 கொஸ்டினுக்கான பதிலும் நேத்திக்கு விடையிலேயே இருக்கு. அரண்மனை 4 ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் இந்த மாசம் எண்டில அடுத்த மாசம் வந்துடும். ஷாருக்கானோட அடுத்த படத்துக்கான ஒர்க் போய்கிட்டே இருக்கு. அப்டேட் சீக்கிரமே வந்துடும். பொறுத்தொழில் படம் நேத்து தான் ஒருத்தர் பாத்துருப்பாரு போல. அதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 5க்கு 4க்கு மேல கொடுப்பேன். டியூன் 2 தமிழ் டபுல எந்த OTTல வரும்னு கேக்குறீங்க. ஹாலிவுட் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு OTTக்கு வைக்க மாட்டாங்க, நிறைய OTTக்கு வைப்பாங்க. நான் எதுல வருதுன்னு பாத்துட்டு சொல்றேன். தனுஷோட டாப் 10 கலெக்ஷனை கேக்குறீங்க. கண்டிப்பா போட்டுருவோம். அடுத்த ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோ பெண்டிங்ல இருக்கு. நான் அதுக்கு அடுத்து இதை போடுறேன். தளபதி 69 யார் எடுத்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அட்லி, சங்கர், ஹச்சினோத், லோக்கின்னு யார் எடுத்தாலும் ஓகே தான். ஆனா எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. இதுல அட்லி, ஹச்சினோத் நினைச்சா எடுக்க முடியும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க.
என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ண சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. இன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டேன். நான் போட்டோஸே பெருசா எடுக்க மாட்டேன். ஒரு போட்டோவை ப்ராப்பரா எடுக்கவும் தெரியாது. அதான் நான் ரிவீல் பண்ணவே இல்ல. நிறைய பேர் கேட்டதால இன்னைக்கு பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.